Welcome back to Arika's Kitchen. Explore the foodie in you. இன்னைக்கு ஒரு ஹாட் அண்ட் கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக ஒரு ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நார்மல் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா கிளறிடுங்க. இதில் ஒரு 5 பூண்டு பல் சேர்த்து இதை வந்து நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா நீங்கள் நல்ல பொடியாக நச்சு கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மசாலாவும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி பார்த்துட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ண 300 கிராம் இலை மீன் இதையும் சேர்த்து அந்த மசாலா எல்லாம் அந்த மீனில் நல்லா கோட் ஆகுற மாதிரி அதை வந்து அப்ளை பண்ணி விடுங்க. அதோட வயிற்று பகுதியிலையும் தலைப்பகுதியிலையும் அந்த மசாலா நல்லா கம்ப்ளீட்டாக அப்ளை ஆயிருக்கா அப்படின்னு ஒரு தடவை நல்லா செக் பண்ணி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து மேரினேட் பண்ணி இதை வந்து ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து உடனேயே ஃப்ரை பண்ணிடலாம். இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் அல்லது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து அதையும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போது ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மீனையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து ஒவ்வொரு பக்கமும் ஒரு 3 மினிட்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். மீன் பிஞ்சு போயிடாமல் ஒரு 3 மினிட்ஸ் கழித்து அதை அப்படியே பிரட்டி போட்டுருங்க. இது ஃப்ரை ஆகும் போதே செம்ம டெம்டிங்காக இருக்கும். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து அந்த மீனெல்லாம் நல்லா கொஞ்சம் கேப் விட்டு அந்த நடுவில் இருக்கிற ஆயிலில் ஒரு 3 பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து நல்லா அந்த ஆயிலில் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அந்த மிடில் இருக்கிற அந்த ஆயிலில் அந்த மீனை வந்து நல்லா கோட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சில்லி ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா சூப்பராக ஸ்பைஸியாக இருக்கும். அந்த மீனை அந்த 2 பக்கமும் நல்லா அந்த ஆயிலில் படுற மாதிரி நல்லா ஃப்ளிப் பண்ணி டாஸ் பண்ணி எடுத்துகிட்டு சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். இது வந்து ஒரு அட்டகாசமான ஃபிஷ் ஃப்ரைன்னே சொல்லலாம். ஏன்னா நார்மல் ரெகுலராக பண்ணுறதை விட இந்த மாதிரி சில்லி சேர்த்து பண்ணும்போது செம்ம ஸ்பைஸியாக செம்ம ஹாட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் கூட அந்த மசாலா உதிராமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது இதில் நிறைய ஆயில் இருக்குது இல்லையா, இதை வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது இல்லை ஃபிஷ் கறி பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். நீங்கள் தோசைக்கு கூட அப்ளை பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் கொஞ்சமாக குக் பண்ண சாதம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சாதத்தை கூட சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக செம்ம ஸ்பைஸியாக இருக்கும். வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.